Praise the Lord. Today we are beginning a new series of study on the book of Acts of the Apostles. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாம் அப்போஸ்தலர் நடபடிகளிலிருந்து ஒரு புதிதான ஒரு படிப்பை நாம் ஆரம்பிக்க போகிறோம். This study will come on YouTube every Tuesday at 8 p.m. Indian Standard Time. இந்த வேதாகம படிப்பானது எல்லா செவ்வாய்க்கிழமைகளிலும் இரவு 8 மணிக்கு இந்திய நேரப்படி அது சரியாக ஒளிபரப்பாகும். We are going to study the cultural background, the context and the message to us from Acts. அப்போஸ்தலர் நடபடிகளிலிருந்து நமக்கு வருகிறதான அந்த செய்தியினுடையதான பின்னணியத்தையும் கலாச்சாரத்தையும் பின் நிகழ்வுகளையும் நாம் விரிவாக பார்க்க போகிறோம். Let us get into this book. நாம் இந்த புத்தகத்தின் நேராக நாம் கடந்து செல்லலாம். Today we are going to look at the introduction to the book of Acts. இன்றைக்கு அப்போஸ்தலர் நடபடிகளுடையதான அந்த முகவுரையை நாம் பார்க்க போகிறோம். We must understand that the New Testament has 4 major divisions. நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த புதிய ஏற்பாடானது 4 விதமான முக்கியமான பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. Gospels, சுவிசேஷம், Acts of the Apostles, அப்போஸ்தலர் நடபடிகள், letters, நிருபங்கள் and Revelation. வெளிப்படுத்தின விசேஷம். So Gospels, we have 4 Gospels, Matthew, Mark, Luke and John. சுவிசேஷத்திலே 4 விதமான சுவிசேஷம் காணப்படுகிறது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். And then we have 21 New Testament letters where Paul has predominantly written most of the letters, and there are other letters which are written to churches and individuals. அதற்கு அப்புறமாக 21 நிருபங்கள் காணப்படுகிறது. அதிகப்படியான நிருபங்கள் பவுலால் எழுதப்பட்டது, மற்ற விதமான ஆசிரியர்களாலும் எழுதப்பட்டது. இது பொதுவாக சபைகளுக்கு எழுதப்பட்டது. So Acts of the Apostles acts as a bridge between the Gospels and the New Testament letters. இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் சுவிசேஷத்திற்கும் இந்த நிருபங்களுக்கும் இடையேயான ஒரு பாலமாக அமைகிறதாக இருக்கிறது. In the Gospels we can find the life, the birth, ministry and the ascension of Jesus Christ. இந்த சுவிசேஷ புத்தகங்களிலே இயேசு கிறிஸ்துவுடையதான வாழ்க்கையும் ஊழியங்களையும் அவருடையதான பரமேறுகிறதையும் நாம் அதிலே பார்க்க முடியும். In the letters we can find the writers addressing some of the issues of the New Testament church and they having their theology based on those letters. நிருப புத்தகங்களிலே அந்த எழுத்தாளர்கள் சபைகளுடையதான பிரச்சனைகளையும் அது மற்ற விதமான கொள்கைகளையும் எழுதுகிறதை நாம் பார்க்க முடியும். But Acts tells us about how the church was formed, and the first 35 years of the church history is documented in Acts of the Apostles. ஆனால் அப்போஸ்தலர் நடபடிகள் எப்படி ஒரு சபை உருவானது, முதல் நூற்றாண்டிலிருந்து ஒரு 20-25 நூற்றாண்டுகளுக்கு இடையே இருக்கிறதான அந்த காரியங்களை எப்படி நடைபெற்றது என்கிறதான காரியங்களையும் இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. And Acts picks up where the Gospels left us. அப்போஸ்தலர் நடபடிகள் இந்த சுவிசேஷ புத்தகங்கள் எங்கு விடப்பட்டதோ அங்கிருந்து இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் அது மேற்கோள் காட்டி எடுத்து செல்கிறதாக இருக்கிறது. The Gospels ends with the ascension of our Lord Jesus Christ. சுவிசேஷ புத்தகங்கள் இயேசு கிறிஸ்துவுடையதான பரமேறுகிறதிலே அது முடிவடைகிறதாக இருக்கிறது. Acts starts with the ascension of Jesus and the coming of the Holy Spirit, and with the power of the Holy Spirit how the disciples of Jesus went to the ends of the earth proclaiming the good news of the gospel. ஆனால் அப்போஸ்தலர் நடபடிகள் இயேசு கிறிஸ்துவுடையதான பரமேறுகிறதையும் அதற்கு அப்புறமாக எப்படி பரிசுத்த ஆவியானவர் கடந்து வந்தார், பரிசுத்த ஆவியானவர் எப்படி கிரியை செய்தார் என்கிறதையும் அதற்கு அப்புறமாக சீஷர்கள் எப்படி இந்த பூமியின் கடைசி பரியந்தங்கள் கடந்து சென்று சுவிசேஷத்தை அறிவித்தார்கள் என்கிறதையும் அது எடுத்துரைக்கிறது. Who is the author of Acts of the Apostles? இந்த அப்போஸ்தலர் நடபடிகளுடையதான எழுத்தாளர் யார்? Scholars say Luke is the author of Acts as well as the Gospel according to Luke. வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள் லூக்கா தான் இந்த அப்போஸ்தலர் நடபடிக்கும் லூக்கா எழுதின சுவிசேஷத்திற்கும் எழுத்தாளராக இருக்கிறார் என்று. And Luke has written a huge volume about the life and ministry of Jesus and also the life and ministry of the church and divided it into 2 volumes. லூக்கா இயேசு கிறிஸ்துவுடையதான வாழ்க்கை வரலாறு மற்றும் ஊழியங்களையும் சபையினுடையதான நிகழ்வுகள் மற்றும் விதமான காரியங்களையுமாக மிகவும் பெரிதாக எழுதியிருக்கிறார். அதை 2 பிரிவுகளாக பிரித்து ஒன்று லூக்காவாகவும் இன்னொன்று அப்போஸ்தலர் நடபடிகளாகவும் அது காணப்படுகிறது. In the Gospel according to Luke, Luke mentions about how Jesus, who was empowered by the Holy Spirit, went from Galilee to Jerusalem to die for the sins of man. And in Acts of the Apostles, Luke says that it is now the church who is full of the Holy Spirit, fulfilling the mission of Jesus to the ends of the world. லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் எப்படி இயேசு கிறிஸ்துவானவர் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு பரிசுத்த ஆவியானவரால் அவர் அங்குமிங்குமாக கடந்து சென்று ஊழியத்தை செய்தாரோ என்கிறதை பற்றி குறிப்பிடுகிறது. ஆனால் அப்போஸ்தலர் நடபடிகளிலே வருகிறதான பொருள் பரிசுத்த ஆவியானவர் எப்படி கிரியை செய்து சபைகள் மூலமாக மற்ற விதமான காரியங்களும் எழுப்புதல்களும் உருவாகிறது என்கிறதான காரியங்களை அப்போஸ்தலர் நடபடிகள் எடுத்துரைக்கிறது. Some more details about Luke. Luke is a physician. According to Colossians chapter 4 verse 14, we can find the Bible mentioning our dear friend Luke the doctor. கொலோசியர் 4வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கின்றதான போது இந்த லூக்காவை பற்றி இன்னும் ஒரு விதமான காரியங்கள் நாம் பார்க்க முடியும். அந்த லூக்கா யார் என்றால் அவர் வைத்தியராக காணப்படுகிறது.
Luke also was the traveling companion of Paul at some times of his life, and that is understood by the we passages in Acts of the Apostles, where he is including himself in some of the travel documentaries of Paul. பவுலினுடையதான ஒரு சில ஊழிய பயணங்களிலே அவரோடு கூட பயணித்ததான ஒரு கூட்டாளியாகவும் இந்த லூக்கா காணப்படுகிறார் என்கிறதை நாம் பார்க்க முடியும். அது எப்படி நாம் புரிந்து கொள்கிறோம் என்றால், இந்த அப்போஸ்தலர் நடபடிகளிலே காணப்படுகிறதான ஒரு சில நாம் என்று சொல்லுகிறதான அந்த வார்த்தைகள் மூலமாக. In Acts chapter 16 verse 10 to 18, Acts chapter 20 verse 5 to 15, 21:18 and 27:1 to 28:16, we can find Luke mentioning the we passages. அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் வசனம் 10 18 வரைக்கும், 20வது அதிகாரம் வசனம் 5 15, 21வது அதிகாரம் வசனம் 18, 27வது அதிகாரம் வசனம் 1 28வது அதிகாரம் 16 வரையிலும் உள்ளதான பகுதிகளிலே பார்க்கும்போது நாம் என்கின்றதான பதங்கள் அதிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. Luke and Acts was written to the most excellent Theophilus. லூக்காவும் அப்போஸ்தலர் நடபடிகளும் தியோப்பிலுவே என்கிறதான ஒரு மகா கனம் பொருந்தியதான மனிதருக்கு எழுதப்பட்டது. Theophilus means a lover of God. தியோப்பிலுவே என்கிறதான போது அதனுடைய அர்த்தம் தேவனை நேசிப்பவன். We do not know much about him, whether he is a believer or a non-believer. இந்த மனிதன் விசுவாசியோ அல்லது விசுவாசி அல்லாதவனோ என்கிறதை பற்றி அதிகமாக நமக்கு ஒன்றும் தெரியாது. But with the tone of the text, we can understand that he may be a new believer in Jesus Christ. ஆனால் இதிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறதான அந்த வாக்கிய பதங்களின் பிரகாரமாக பார்க்கும்போது ஒருவேளை கிறிஸ்துவுக்குள் வந்ததான ஒரு புதிய விசுவாசியாக இந்த மனிதர் காணப்படலாம். Luke also addresses Theophilus as the most excellent one, which gives us an understanding that in the Roman Empire he was a good official of some importance. இந்த தியோப்பிலுவே பற்றி மேலுமாக முக்கியமான காரணங்களை லூக்கா சொல்லுகிறார். எப்படின்னா மகா கனம் பொருந்திய தியோப்பிலுவே என்று. அப்படி என்றால் ஒருவேளை அந்த ரோம சாம்ராஜ்யத்திலே ஒரு முக்கியமான பொறுப்புகளிலே இந்த மனிதன் காணப்பட்டிருக்கலாம். What are the sources available for Luke to write this Acts of the Apostles and Luke's Gospel? இந்த அப்போஸ்தலர் நடபடிகளையும் லூக்கா எழுதின சுவிசேஷத்தையும் எழுதுகிறதற்கு எப்படிப்பட்டதான ஆதாரங்கள் லூக்காவிற்கு காணப்பட்டது? If you go to his volume 1, the Gospel of Luke, in Luke chapter 1 verse 1 to 4, Luke very clearly mentions that it is a very carefully investigated and scholarly work that Luke has done to present us this writing. லூக்கா 1வது அதிகாரம் வசனம் 1 4 வரையிலும் நாம் பார்க்கின்றதான போது மிகவும் தெளிவாக எடுத்துரைக்கப்படுகிறதான காரியங்கள் அதில் பார்க்கப்படுகிறது. அநேக விதமான ஆதாரங்கள் மூலமாகவும் அநேக விதமான திரட்டப்பட்டதான வளங்கள் மூலமாகவும் இது எழுதப்பட்டிருக்கிறது. In Luke chapter 1 verse 1, Luke talks about the written sources. That means Luke went into some written documents about the life ministry of the church and Jesus Christ. So there was written documents that he had to research before he could do his writing. அவர் இந்த பகுதிகளை எழுதுவதற்கு முன்பதாக ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையும் ஊழியங்களை பற்றி மிகவும் தெளிவாக எழுதி வைக்கப்பட்டிருந்ததான ஒரு சில ஆதாரங்கள் மூலமாகவும் இந்த லூக்கா பயன்படுத்தி இருக்கலாம். And then Luke also interviewed and investigated the oral sources from eyewitnesses. There were eyewitnesses of Jesus' ministry, and Luke took that effort to go to the eyewitnesses that he knew of and document their experiences and their memory of Jesus. So there is a lot of investigation that has gone behind it. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையும் ஊழியங்களையும் கண்ணால் பார்த்ததான அநேக விதமான சாட்சிகளை லூக்கா நேரடியாகவே அவர் பார்த்து அவர்களிடமிருந்து இந்த விதமான வரலாற்று காரியங்களை பெற்றிருக்கிறார். And Luke chapter 1 verse 2, Luke also says that he also inquired to the servants of the word of God. In other words, there were disciples of Jesus who were ministering when Luke was writing his gospel and Acts. So he went to them and inquired of the disciples of Jesus who were the servants of the word to get a first-hand information about the life and ministry of Jesus. இரண்டாவது வசனத்திலே பார்க்கிறதான போது இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையும் ஊழியத்தையும் பற்றி இந்த லூக்கா பெற்றுக்கொள்கிறதற்கு அந்நாட்களிலே ஊழியங்களிலே ஈடுபட்டிருந்ததான அநேக விதமான போதகர் மூலமாக இவர் கடந்து சென்று அவர்கள் அந்த போதகர்களிடமிருந்து அநேக விதமான காரியங்களையும் அநேக விதமான விளக்கங்களையும் இவர் பெற்றிருக்கிறார். And in Luke chapter 1 verse 3, we can find that he also did a personal investigation. He just did not go by what others said, but he put time to investigate whether the facts are true, and his investigation is also of great importance in bringing us these books. இவர் கண்டு கொண்டதான மற்ற எல்லா விதமான ஆதாரங்களை விடவும் இந்த லூக்கா அவர் தன்னாகவே ஒரு முயற்சிகளிலே அவர் ஈடுபட்டு தானாகவே அவர் திட்டமாய் விசாரித்து இவர் எடுத்துக்கொண்டவராகவும் காணப்படுகிறார். Remember, Luke was not one among the 12 apostles, and so Luke had to do his investigation. But when it comes to Acts, he also has his own journals traveling with Paul. His own experiences has also come into this writing.
இந்த லூக்கா 12 சீசர்களில் ஒருவராக இவர் இல்லை. ஆனால் இவர் அந்த காலங்களில் ஊழியங்களில் இருந்ததான பவுலோடு கூட எல்லாம் சேர்ந்து அநேக விதமான காரியங்களை இவர் பெற்றுக்கொண்டவராகவும் கற்றுக்கொண்டவராகவும் காணப்படுகிறார். So we have in Acts and Luke an amazing work of scholars' work which is well investigated and well presented to us. எனவே இந்த லூக்காவிலும் அப்போஸ்தலர் நடபடிகளிலும் மிகவும் தெளிவாக படித்து கொடுக்கப்பட்டிருக்கிறதான பகுதிகளாக ஆதாரங்களாக இவைகள் நமக்கு காணப்படுகிறது. What is the purpose for which Luke wrote this? என்ன நோக்கத்திற்காக இந்த லூக்கா இதை எழுதியிருக்கிறார்? Come to Acts chapter 1 verse 1 and 2. அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் வசனம் 1 2. தியோப்பொலுவே இயேசுவானவர் தாம் தெரிந்து கொள்ளப்பட்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவினாலே கட்டளையிட்ட பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். So first of all we can find that his main purpose is to talk about what Jesus began and Jesus taught and he started. In other words, he is writing about the continuation of the work of the Holy Spirit post the ascension of Jesus Christ. முதலாவதாக இயேசு கிறிஸ்துடையதான எடுத்துக்கொள்ளப்பட்டதற்கு அப்புறமாக பரிசுத்த ஆவியானுடையதான தொடர் கிரியைகளை எழுதுகிறதாகவும் எடுத்து காட்டுகிறதாகவும் இங்கே லூக்கா இதிலே எடுத்து காட்டுகிறார். And then he is writing to bear witness of the Lord Jesus Christ according to Acts chapter 1 verse 8. So he is writing how he can be the good witness and how the disciples can be good witnesses of the Lord Jesus Christ. இரண்டாவதாக அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தின் பிரகாரமாக எப்படி நாம் சாட்சிகளாக ஜீவிக்க வேண்டும் என்கிறதான காரியங்களையும் எப்படி அவருக்கு சீஷர்களாக இருக்க முடியும் என்கிறவற்றையும் குறித்து அவர் எழுதுகிறார். And then Luke also writes this because he wants to show how the mission of Christ, now that Christ has ascended to the Father, has been carried forward by the church, and church is fulfilling the mission of Christ now, empowered by the Holy Spirit. மூன்றாவதாக இயேசு கிறிஸ்து பரமேறினதற்கு அப்புறமாக எப்படி இயேசு கிறிஸ்துவுடையதான சீஷர்கள் மூலமாக இந்த சபை தன்னுடையதான அந்த ஊழிய பணியை தொடர்ந்து செய்கிறது என்கிறதை பற்றியும் அவர் எடுத்துரைக்க விரும்புகிறார். So we have wonderful purpose of writing Acts of the Apostles. எனவே இந்த அப்போஸ்தலர் நடபடிகளிலே எழுதுகிறதிலே மிகவும் முக்கியமான நோக்கம் இதிலே காணப்படுகிறது. Continuation of the work of the Holy Spirit, பரிசுத்த ஆவியானுடையதான தொடர்கிரியை, to bear witness of Jesus Christ, இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக இருக்கிறது, and to carry the mission of Jesus by the church. இயேசு கிறிஸ்துவுடையதான அந்த ஊழிய பணியை சபை மூலமாக எடுத்து செல்கிறது. Who are the notable figures in Acts of the Apostles? இந்த அப்போஸ்தலர் நடபடிகளிலே முக்கியத்துவம் வாய்ந்ததான மனிதர்கள் யார் யார்? We can find two people predominantly are taking the pages of Acts of the Apostles. One is Peter and second is Paul. இரண்டு விதமான மனிதர்களை இந்த அப்போஸ்தலர் நடபடிகளிலே நாம் தெளிவாக இதில் எடுத்துரைக்க முடியும். ஒன்று பேதுரு, இன்னொன்று பவுல். Acts chapter 1 to chapter 12 talks about Peter and his ministry. அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்திலிருந்து 12வது அதிகாரம் வரையிலும் பேதுருவும் அவருடையதான ஊழியத்தை எடுத்துரைக்கிறது. And then Acts chapter 13 to Acts chapter 28 it talks about Apostle Paul and his ministry. அப்போஸ்தலர் 13லிருந்து 28 வரையிலும் பவுலும் அவருடையதான ஊழியங்களையும் பற்றி எடுத்துரைக்கிறது. So what are the major themes of the Acts of the Apostles? எனவே இந்த அப்போஸ்தலர் நடபடிகளிலே காணப்படுகிறதான முக்கிய வாய்ந்ததான பின்னணியங்கள் என்ன? Acts chapter 1 verse 8 is the major theme on which the whole book hangs on. அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 8வது வசனம் தான் இந்த அப்போஸ்தலர் நடபடிகளிலே மிகவும் முக்கியமான பின்னணியமாக காணப்படுகிறது. இதை மையமாக வைத்துதான் இந்த முழு புஸ்தகமும் அங்கே இருக்கிறதாக இருக்கிறது. Read Acts chapter 1 verse 8. அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் வசனம் 8வது வசனத்தை நாம் படிக்கலாம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். So we can find that witnessing about Jesus to the ends of the earth is a major theme of this book, which is done by empowerment of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் மூலமாக பூமியின் கடைசி பரியந்தம் இயேசு கிறிஸ்துவுக்காக அவரை பற்றி சாட்சி இடுகிறதே இதில் முக்கிய நோக்கமாகவும் முக்கிய பின்னணியமாகவும் இந்த அப்போஸ்தலர் நடபடிகளிலே காணப்படுகிறது. So we can divide the book as Acts chapter 1 to chapter 7 as the witness of the Lord Jesus Christ in Jerusalem. அப்போஸ்தலர் 1லிருந்து 7வது அதிகாரம் வரையிலும் எருசலேமிலே சாட்சியிடுகிறதையாக நாம் அதிலே பிரிக்க முடியும். Acts chapter 8 through 12 is the witness of Jesus Christ in Judea and Samaria. அப்போஸ்தலர் 8லிருந்து 12 வரையிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் இயேசு கிறிஸ்துவை பற்றி சாட்சியிடுகிறதாக நாம் பிரிக்கலாம். And Acts chapter 14 through 28 it is the witness of the Lord Jesus Christ to the ends of the earth. அப்போஸ்தலர் 14லிருந்து 28 வரையிலும் பூமியின் கடைசி பரியந்தம் இயேசுவுக்கு சாட்சியாக இருக்கிறதை பற்றி நாம் அதிலே பார்க்க முடியும். That is what Acts talks about.
அதை பற்றி தான் அப்போஸ்தலர் நடபடிகள் எடுத்துரைக்கிறது. Holy Spirit will come on you பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வருவார். and you will be my witnesses நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். from Jerusalem, Judea, Samaria and to the ends of the earth. எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் And this வரைக்கும். book talks about how the church became the witness in these places. இந்த புஸ்தகம் எப்படி சபை இவ்வாறாக சாட்சி இடுகிற வண்ணமாக காணப்படுகிறது என்கிறதை பற்றி சொல்லுகிறது. Today we are still bearing witness of the Lord Jesus Christ. இன்றைக்கு கூட நாமும் இயேசு கிறிஸ்துவை பற்றி சாட்சியாக இருக்கிறவர்களாக இருக்கிறோம். We are going from wherever God has placed us. We are sharing the gospel and bearing the witness of the good news, and it is going to the ends of the world. இயேசு கிறிஸ்து எங்கு எல்லாம் கொண்டு செல்லுகிறாரோ, எந்த இடங்களெல்லாம் அவர் நம்மை எடுத்து செல்லுகிறார், அந்த இடங்களெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் சாட்சி உள்ளவர்களாக இருக்கிறவர்களாக இருக்கிறோம். And you are not alone in this witness. எனவே இந்த சாட்சி இடுகிறதிலே நீங்கள் தனியாக இல்லை. You have the dynamite power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானுடையதான மிகவும் பெரிதான வல்லமை உங்களுக்குள்ளதாக That காணப்படுகிறது. Pentecostal power is there for us. பெந்தேகோஸ்தே வல்லமை உங்களுக்குள் காணப்படுகிறது. Amen. ஆமென். And some of the major themes that comes in this book is the theme of the Holy Spirit and the day of Pentecost. ஒரு சில விதமான முக்கியமான நோக்கங்கள் இந்த புஸ்தகத்திலே மறுபடியுமாக வருகிறது. பரிசுத்த ஆவியானவரும் பெந்தேகோஸ்தே நாள் And the birth of the church in Acts chapter 2. அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் பார்க்கும்போது சபையினுடையதான உருவாக்கம். Then the expansion of the church by the power of the Holy Spirit. அதற்கு அப்புறமாக பரிசுத்தாவின் மூலமாக சபை விரிவடைகிறது. And then this book talks about the persecution that comes as a witness of Jesus Christ and the providence of God during persecution. அதற்கு அப்புறமாக இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் சாட்சி உள்ளவர்களாக ஜீவிக்கிறதான போது நமக்கு எதிராக வருகிறதான அந்த உபத்திரவங்கள், அந்த உபத்திரவத்திலும் இயேசு கிறிஸ்துவுடையதான பாதுகாப்பும் அவருடையதான வழங்குதலும் எப்படி இருக்கிறது என்கிறதையும் சொல்லுகிறது. Dear friends, we have got an amazing book. அருமையான நண்பர்களே, நமக்கு ஒரு மிகவும் வல்லமை நிறைந்ததான ஒரு புஸ்தகம் காணப்படுகிறது. Coming week we will start from Acts chapter 1 verse 1 to 3. அடுத்து வருகிறதான வாரங்களிலே அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 1 முதல் 3 வரையிலும் நாம் அதை படிக்க I'm போகிறோம். sure it's going to be a wonderful journey learning this book together. இந்த புஸ்தகத்தை படிக்கிறதிலே இது ஒரு மிகுந்த வலுவூட்டுகிறதான ஒரு பயணமாக நமக்கு காணப்படும் என்கிறதை நான் விசுவாசிக்கிறேன். Today as we close, இன்றைக்கு நாம் முடிக்கிறதான போது, are you a disciple of Jesus Christ? நீங்கள் இயேசு கிறிஸ்துவினுடையதான சீஷரா? If you are a disciple of Jesus Christ, are you filled with the baptism of the Holy Spirit? நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷர்களாக இருக்கிறீர்களே என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நீங்கள் நிரப்பப்பட்டிருக்கிறீர்களா? With the baptism of the Holy Spirit comes the dynamite power of God, and you have been given that power. பரிசுத்த ஆவியானவரில் நாம் நிரப்பப்படுகிறதன் மூலமாக அவருடையதான மிகவும் வல்லமை நமக்குள்ளதாக கடந்து வருகிறது. Do you operate in the power of God? தேவனுடையதான வல்லமையிலே நீங்கள் செயல்படுகிறீர்களா? And with this power, are you a good witness of the Lord Jesus Christ? இந்த வல்லமை மூலமாக இயேசு கிறிஸ்துவினுடையதான சிறந்ததான சாட்சிகளாக நீங்கள் What காணப்படுகிறீர்களா? have you done with the deposit of the Holy Spirit in your life? உங்களுடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறதான அந்த பரிசுத்த ஆவியை வைத்து நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? Let us pray. ஜெபிக்கலாம். Can you commit yourself into the hands of God உங்களுடைய வாழ்க்கையை தேவனுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கலாமா? and tell God, I surrender myself for the leading of the Holy Spirit, and I am submitting myself to go where the Holy Spirit is taking me. உங்களுடைய வாழ்க்கையை தேவனுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுத்து விட்டு சொல்லுங்க, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை பரிசுத்த ஆவியினுடையதான வழிநடத்துதலுக்கு நேராக நான் சமர்ப்பிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் எங்கு நீர் என்னை கொண்டு செல்கிறீரோ அங்கு வருகிறதற்கு என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். Amen. Let us pray. ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த அப்போஸ்தலர் நடபடிகளை அந்த முன்னுரையை பற்றி நாங்கள் படிக்கிறது இருக்கிற தந்தீர் ஸ்தோத்திரம். இதில் ஆண்டவரை படித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. பரிசுத்த ஆவியானவருடையதான வல்லமையினால் நாங்கள் நிரப்பப்பட்டவர்களாக உமக்கு சாட்சி உள்ளவர்களாக நாங்கள் ஜீவிக்கிறதற்கு எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் கிருபை தருவீராக ராஜா. எங்களுடைய வாழ்க்கையை முழுவதும் உமக்கென்று ஜீவிக்க கிருபை தாங்க. ஜெபத்தை கட்டப்பட நன்றி செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. Amen. Amen. We come back next Tuesday for the continuation of this study. அடுத்த செவ்வாய்க்கிழமையிலே இந்த படிப்பினுடையதான தொடர் படிப்பிற்கு நேராக நாம் கடந்து வருவோம். God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.